தற்போது ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஎஸ் போகின்ற கனவு, அமெரிக்க கனவுடன் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை செய்தியாக இதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்றால் தற்போது சோசியல் மீடியா பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கை என்பது அதை இல்லாதவர்கள் பயன்படுத்தாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இனிமேல் சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏதேனும் தவறான போஸ்ட் நீங்கள் போட்டு உங்கள் சொந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தால் அந்த கருத்துக்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவோ, ட்ரம்புக்கு எதிராகவோ, அதிபர் ட்ரம்புக்கு எதிராகவோ, ஹமாஸ்க்கு ஆதரவாக அல்லது ஹெஸ்புல்லா அல்லது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் உங்களுடைய விசா உடனடியாக ரத்து செய்யப்படும். புதிதாக விண்ணப்பித்தால் உங்கள் விசா ஏற்கப்படாது என்ற வகையில் தற்போது அமெரிக்கா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஒரு காலத்திலே பேச்சுரிமை, கருத்துரிமை, முழு சுதந்திரம் என ஜனநாயகத்தை உச்சக்கட்டத்திலே வைத்திருக்கிறோம் என பேசப்பட்ட அமெரிக்காவிலே தற்போதைய அதனுடைய நிறம், மனம் அனைத்தும் மாற தொடங்கி இருக்கிறது. அங்கு தற்போது அரசுக்கு எதிராகவோ, அதிபருக்கு எதிராகவோ அல்லது சில இயக்கங்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்தினை பதிவிட்டால் உங்களுடைய வாக்குரிமை அல்ல, விசாவுக்கு ரத்து செய்வது மட்டுமில்லாமல் மாணவர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் டிபோர்ட் செய்யப்படாத நாடு கடத்தப்படுவீர்கள் என்ற அளவிற்கு தற்போது அமெரிக்காவிலே கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக தற்போது விசாவுக்கு விண்ணப்பித்தவர்கள் மாணவர்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாம் தற்போது ஏஐ மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக முழுமையாக ஸ்கேன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற கருத்துக்களை எதிரும் தெரிவித்திருக்கிறார்களா, குறிப்பாக ஆன்டி ட்ரம்ப் போஸ்ட், அதாவது அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்களா, அதே போன்று ஹமாஸ் இயக்கம், ஹிஸ்புல்லா இயக்கம், ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஆதரவாக ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா, தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்களா, கருத்துக்கள் பதிவிட்டிருக்கிறார்களா போன்றவற்றை எல்லாம் தற்போது தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். அது போன்று யாரேனும் செய்திருந்தால், அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பித்திருந்தால் அவருடைய விசா படிவம் ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே விசா வாங்கி இருந்தவர்களும் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்தால் உடனடியாக அவருடைய விசாவை ரத்து செய்து நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இதுவரை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்டோருடைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதுல அதிகமாக மாணவர்கள் மட்டுமல்ல, டூரிஸ்டுகளாக சுற்றுலாக்கு ஒரு சோசியல் மீடியா கணக்குகளும் தற்போது தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் கருத்துரிமையும் சுதந்திரம், பேச்சுரிமை முழுமையாக இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்ட அமெரிக்காவிலே இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதற்கு கடுமையான விமர்சனங்கள் தற்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகட்டும், அதே போன்று அந்த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியுடைய அதிகாரிகள் ஆகட்டும், அனைவருமே என்ன சொல்கிறார்கள் என்றால், இது நாட்டின் இறையாண்மைக்கு, நாட்டின் பாதுகாப்பிற்கு, அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு எதிராக இருப்பதால், இது ஒரு அச்சுறுத்தலாக, மிரட்டலாக இருப்பதால் நாங்கள் இது போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக இருப்போம். நாங்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு என்றும் தடையல்ல, அமெரிக்காவிற்கு எல்லோரும் வரலாம், அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்து தெரிவித்துவிட்டு இங்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்ற வகையிலே மிக தெளிவான ஒரு கருத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா தற்போது மாற ஆரம்பித்து விட்டது என்றுதான் தற்போது அனைவருமே பேசுகிறார்கள். என்றால் கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் எது வேண்டாலும் பேசலாம், எந்த இயக்கத்திற்கு ஆதரவாக கருத்திடலாம் என்பதெல்லாம் முழு ஜனநாயக உரிமைகள் உண்டு, நீங்கள் எதை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு என்று பேசப்பட்ட அமெரிக்கா தற்போது மாற தொடங்கிவிட்டது என்பதை தான் ட்ரம்புடைய நிர்வாகத்துடைய செயல்பாடுகள் எடுத்துக்காட்டுவதாக அங்குள்ளோர் வெளிப்படையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்க கனவுடன் அமெரிக்காவில் சென்று படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து உங்கள் சோசியல் மீடியா போஸ்டுகளில் மிக கவனமாக இருங்கள். ஏதேனும் தவறான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டு, சொந்த கருத்து தானே, அவர்களுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் இறங்க போல கருத்து தானே என பதிவிட்டு விட்டால் தயவு செய்து டெலீட் செய்துவீங்க. இல்லை என்றால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும். எனவே கவனமாக இருங்கள் என்பதற்காக தான் இந்த எச்சரிக்கை செய்தியை தற்போது கொடுத்திருக்கிறோம் நேயர்களே.